அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது தொழுகையின் சட்டங்கள் தொடர் காணொலியில் பாகம் 5. இந்த காணொலியில் தராவிஹ் என்று ஒரு தொழுகை மார்க்கத்தில் இல்லை என்பதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள் முன் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நீண்ட நெடுகாலமாக நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் தராவிஹ் என்ற பெயரில் 23 ரக்காயத்துகள் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் இது நடைபெறுவதை நீங்கள் அறிவீர்கள். 40 ஆண்டு காலமாக ஏகத்துவவாதிகள் இப்படி ஒரு தொழுகை மார்க்கத்தில் இல்லை, நீங்கள் செய்கிறது தவறு என்று ஆதாரத்தின் அடிப்படையில் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளை பற்றி இந்த சுன்னத்துவல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட கவனத்தில் எடுக்கவே இல்லை. அப்போ சுன்னத்துவல் ஜமாத் என்று அதிகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாய மக்களை எந்த அளவுக்கு இவர்கள் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும், ஒவ்வொரு ஊரிலும் அந்த சுன்னத்துவல் ஜமாத்தை சேர்ந்த ஜமாத்தாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல், அதை பற்றி எந்த ஒரு அச்சமும் கொள்ளாமல் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய ரமலான் மாதத்தில் நோன்பு, அந்த 27ஆம் கிழமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள், பிறகு பெருநாளுடைய 2 பெருநாள்களுடைய தொழுகை, இவைகளை எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே எந்த ஒரு நன்மையும் கிடைக்க விடாமல் இந்த அறிஞர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கூட அல்லாஹ்வுக்கு அஞ்சாமல் அவர்களை பின்பற்றக்கூடிய சுன்னத்துவல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாய மக்களும் இதை பற்றி அக்கறையும் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இதை பற்றி அந்த மக்களுக்கு நினைவூட்ட வேண்டியது நமது கடமை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம் மீது சுமத்தப்பட்ட அந்த கடமையை நாம் செய்து தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் இது பற்றிய விளக்கத்தை ஒவ்வொரு ஏகத்துவவாதிகளும் மக்கள் முன் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடக்கூடியவர்கள் அதன் மூலம் நேர்வழி பெற கூடும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த காணொலியை உங்களுடைய கவனத்துக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய ஒரு காணொலியாக இதை நான் பதிவு செய்கிறேன். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது தவறாமல் அமைதியாக இருந்து சொல்லக்கூடிய செய்திகளின் ஆதாரத்தை செவி சாதித்து கேட்டு அதில் ஒரு நல்ல முடிவு எடுங்க. அல்லாஹ்விடத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். இந்த நோம்பின் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் வழங்கப்பட்ட அந்த லைலத்துல் கத்ர் இரவுகளை நாம் மகிமைப்படுத்தி அதன் மூலமாக அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் அதற்குரிய வழிமுறைகளை உங்களுக்கு லேசாக்கி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நாம் தொடங்குகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் 20 ரக்காயத் தொழுததே இல்லை என்பதை தெளிவான சான்றுகளுடனும் 20 ரக்காயத்தை நியாயப்படுத்த எடுத்து வைக்கும் அனைத்து வாதங்களுக்கும் விரிவான ஒரு மறுப்புடனும் இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது. இஸ்லாத்தின் பெயரால் நாம் எந்தெந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும்
எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த காரியம் திருக்குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலிலும் உள்ளபடி அமைந்திருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாம். அதற்கு தான் நன்மை கிடைக்கும் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனிலும் நபி வழியிலும் இல்லாத காரியங்கள் இஸ்லாத்தின் காரியங்களாக இருக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை உள்ளிட்ட அனைத்து வணக்க முறைகளையும் நமக்கு கற்றுத் தருவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் தமது பணியில் எந்த ஒரு குறைவும் வைக்காமல் முழுமையாக நமக்கு சொல்லி தந்தார்கள். அவர்கள் உயிருடன் வாழும்போதே இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்திவிட்டான் என்பதையும் தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்துவிட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நமது கட்டளை இல்லாமல் எந்த ஒரு செயலையாவது, நமது கட்டளை இல்லாமல், அதாவது என்னுடைய கட்டளை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் யாரேனும் செய்தால் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 3243வது ஹதீஸாக இடம்பெற்றது. எனவே நமது தொழுகை முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் மட்டுமே அமைய வேண்டும் என்பதில் அதிக கவனம் நாம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த தொழுகை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தான் செய்தார்கள் என்பது தெளிவாக தெரியும் போது அதற்கு மாற்றமாக எவ்வளவு பெரிய மேதைகள் இமாம்கள் கூறினாலும் அவற்றை நாம் நிராகரித்து விட வேண்டும். யார் சொன்னாலும் சரி, எந்த கோலத்தில், எந்த வேஷத்தில், எந்த ரூபத்தில் வந்து யார் சொன்னாலும் அதை தூர எறிந்து விட வேண்டும். மாக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் வெளியூரிலிருந்து சில இளைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். அவர்களை 20 நாட்கள் தம்முடன் தங்க வைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞர்கள் திரும்பி செல்லும்போது சொல்லி அனுப்புகிறார்கள். என்ன சொல்லி அனுப்பினார்கள்? என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள் என்று கூறி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது புகாரில் 631, 6008, 7246 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் மட்டும்தான் நமது தொழுகை அமைந்திருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுது காட்டி அதன்படி தொழுகுங்கள் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அப்படி தொழுதால்தான், அப்படிதான் நமது தொழுகை அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மக்கள் பேர ஆர்வத்துடன் தராவிகா தொழுகை என்ற பெயரில் 20 ரக்காயத்து தொழுவதை வழக்கமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் தமிழகத்தின் பல ஊர்களில் இந்த தொழுகை குறித்த கருத்து வேறுபாடு காரணமாக முஸ்லீம்கள் மத்தியில் சண்டைகள் நடந்து காவல் நிலையம் வரை சென்று வழக்குகள் பதிவாகக்கூடிய வேதனை அளிக்கும் நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இஸ்லாத்தின் உண்மை நிலையை
குர்ஆன் மற்றும் நபி வழியில் தக்க ஆதாரங்களுடன் அறிந்து கொண்டால் இந்த வேண்டாத நிகழ்வுகளை நாம் மிக எளிதாக தவிர்த்து கொள்ளலாம். மேலும் தராவீஹ் என்ற ஒரு சொல்ல நபி வழியில் இல்லை. தராவீஹ் என்ற ஒரு சொல்லு டைட்டலில் எந்த ஒரு தொழுகையும் நபி வழியில் கிடையவே கிடையாது. மிக மிக பின்னால் வந்தவர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு செயல்தான் இது. அவர்களே பெயர் சூட்டி அவர்களே இதை அமலுக்கு கொண்டு வந்து முழுக்க முழுக்க சைத்தானுக்கு அடிபணிந்து மக்களுடைய நன்மைகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றியும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத பல்வேறு தொழுகைகளும் அவற்றுக்கான பெயர்களும் ஹதீஸ் நூல்களில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரவில் தொழப்படும் தொழுகைக்கு பல பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சலாத்துல் லைல், அதாவது இரவு தொழுகை. இரண்டாவதாக கியாமுல் லைல், இரவில் நிற்குதல் என்ற பெயரில் அது ஒரு பெயர். மூன்றாவது வித்ரு, அதாவது ஒற்றைப்படை தொழுகை. 4 தஹஜ்ஜுத், விழித்து தொழும் தொழுகை ஆகிய பெயர்களில் ஹதீஸ்களில் காணப்படுகின்றன. இரவு தொழுகையில் நம்ம தொழக்கூடிய அந்த தொழுகைக்கு இந்த 4 பெயர்கள் தான் ஹதீஸ் நூல்களில் நபித்தோழர்களின் வழியாக அறிவிக்கப்பட்ட செய்திகள். இந்த தராவீஹ் என்ற ஒரு சொல்லே ஹதீஸ் நூல்களில் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த சஹாபிகளோ யாரும் இப்படிப்பட்ட பெயரால் எந்த ஒரு தொழுகையும் அறிவிக்கவில்லை, தொழுததும் கிடையாது. ஆனால் தராவிக என்ற சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியதாகவோ, தராவிஹ் என்ற தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டியதாகவோ ஹதீஸ் நூல்களில் குறிப்பிடப்படவே இல்லை, அறவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு தொழுகையை நாம் ஆய்வு செய்தால் ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் தொழுதுள்ளார்கள் என்பதை ஹதீஸ் கிரந்தங்களிலிருந்து நபிமொழிகளிலிருந்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். மற்ற மாதங்களில் இரவு தொழுகை தொழுவதற்கு மக்களுக்கு அவர்கள் ஆர்வம் ஊட்டியதை விட இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக ஆர்வம் ஊட்டியுள்ளார்கள். அதுதான் அதனுடைய சாராம்சம். தஹஜ்ஜத் எனும் இரவு தொழுகையை மற்ற நாட்களில் தொழாதவர்கள் ரமலானிலாவது தொழுது நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் தந்துள்ளார்கள். ரமலானில் யார் நின்று வணங்குகிறாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நற்செய்தி. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 37, 2008, 2009 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றது. ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை எவ்வாறு இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற மாதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காயத்துகளுக்கு மேலே அதிகமாக்கியதே இல்லை. 11 ரக்காயத்துகளுக்கு கீழே தான் தொழுதுருக்காங்க, அதற்குள்ளே தான் தொழுதுருக்காங்களே தவிர அதிகமாக்கியதே இல்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை அறிவிப்பதற்கு அவங்க தான் தகுதியானவங்க. ஏன்னு கேட்டால் இந்த இரவு தொழுகைங்கிறது இப்போ நம்ம கூத்தடிக்கிற மாதிரி மைக்கு போட்டு அடித்த காலம் இல்லை. அது வீட்டில் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். சரியா? அதனால் அவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அப்போ அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க 11 ரக்காயத்துக்கு மேலே அதிகமாக்கியதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெளிவாக அல்லாஹுவை நம்பக்கூடிய மக்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மக்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏண்டா
இந்த நபிமொழிகளை எல்லாம் அறிந்து கொள்ள முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏமாற்றியே பிளக்கப்பட்ட இந்த மதகுதுமார்கள், சுன்னத்துல் ஜமாத் என்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் சொல்லக்கூடியதை கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அனைத்தையும் செய்கிறீர்களே, இதற்கு கேள்வி இருக்கிறது. இதற்காக அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் என்பதை அஞ்சு செவிதாழ்த்தி கேட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். 4 ரக்காயத்துகள் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை, ரமலானுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காயத்துகளுக்கு மேல் அதிகமாக தொழுததே இல்லை அப்படிங்கிறாங்கல்ல. அதில் எப்படி தொழுதாங்கிறத விலைக்கு சொல்கிறாங்க. 4 ரக்காயத்துகள் தொழுவார்கள். அதன் அழகை பற்றியும் அதனுடைய நீளத்தை பற்றியும் கேட்காதே, அந்த அளவுக்கு மிக அழகாக குர்ஆன் வசனங்களை ஓதி ரொம்ப நீண்ட நேரம் தொழுவார்கள்ங்கிறத இப்படி சொல்கிறாங்க. அதன் பின்னர் 4 ரக்காயத்துகள் தொழுவார்கள். அதன் அழகையும் நீளத்தையும் பற்றி கேட்காதே, அந்த அளவுக்கு மிக அழகாக குர்ஆன் வசனங்களை ஓதி மிக நீளமாக அந்த தொழுகையை தொழுவார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பின்னர் 3 ரக்காயத்துகள் தொழுவார்கள் என்று விளக்கம் அளித்தார்கள். இதை அறிவிப்பவர் அபு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரில் 1147, 2013, 3569 ஆகிய ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கு. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்ததுங்கிறத மிக தெளிவாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். கேள்வி ரமலான் மாதத்துலேருந்து தான் கேட்டாங்க. அவங்களுடைய பதில் எப்படி இருந்துச்சு? ரமலான் மாதமும் தான், ரமலான் அல்லாத வேறு மாதங்கள்லேருந்து தான் 11 ரக்காயத்து அதிகமாக தொழுகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகைகளை பற்றி அபு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அவரது கேள்வியே ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை எப்படி இருந்தது என்பது தான். ஆனால் அவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரமலான் தொழுகை பற்றிய கேள்வி கேட்டிருந்தும் அபு சலாமா ரமலான் மாதங்களில் கேள்வி எப்படி இருக்க, தொழுகை எப்படி இருக்குன்னு தான் கேட்டாங்க. ஆனால் ரமலான் தொழுகையை பற்றிய கேள்வி கேட்டிருந்தும் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத வேறு மாதங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காயத்துகளுக்கு மேல் தொழுததே இல்லை என்று விடையளிக்கிறார்கள். இதை தெளிவாக நம்ம கவனத்தில் கொள்ளணும். எனவே ரமலானில் தொழுவதும் தஹஜ்ஜத் தொழுகை தான் என்பதையும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அங்கே இந்த தராவிகா என்ற சொல்லே இல்லை. ஓகே, இரவு தொழுகை தான். அடுத்து ரமலானுக்கு தனி தொழுகை இல்லை, மற்ற மாதங்களில் தொழும் அதே தஹஜ்ஜத் தொழுகை தான் ரமலானிலும் உள்ளது என்று தெல்ல தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு தொழுகையை நன்கு அறிந்த அவர்களின் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவித்து இருக்கிறார்கள். ரமலானில் சிறப்பு தொழுகை இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்த பின்பு தராவிகா தொழுகையை எங்கிருந்து இவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் அவர்களை நோக்கி கேள்வி கேட்க வேண்டும். தஹஜ்ஜத் வேறு தராவிகா வேறு என்ற வாதம் ரமலானிலும் மற்ற மாதங்களிலும் ஒரே தொழுகை தான் என்று நாம் மேற்கொண்ட ஆதாரத்தையும் ரக்காயத்துகளின் எண்ணிக்கை என்ற தலைப்பில் எடுத்து காட்ட உள்ள ஆதாரங்களையும் கண்ட பின் உண்மையை மறுக்கின்றார்கள். இது எத்தனையோ பல வருஷமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய ஆதாரங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. இருந்தாலும் அவர்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு என்ன ஏற்றுக்க மாட்டாங்க. திரும்பவும் பழைய குருடி கதவை திரடிங்கிற மாதிரி அதே வேலையை தான் பார்ப்பாங்க. ஆக தராவிகா வேறு தஹஜ்ஜத் வேறு என்ற விசித்திரமான வாதத்தை முன்வைக்கிறார்கள். தஹஜ்ஜத் என்பது எல்லா நாட்களிலும் தொழ வேண்டிய தொழுகையின் பெயர் தான்.
சரிங்களா? அது ரமலானுக்காக புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. ரமலான் மாதத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையுடன் தராவிகா என்ற மற்றொரு தொழுகை உண்டு. எனவே தஹஜ்ஜுத்துக்கான ஆதாரத்தை தராவிகா தொழுகைக்கு ஆதாரமாக்க காட்ட வேண்டாம் என்றும் அவர்கள் வாதிடுறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, தராவிகா வேறு, தஹஜ்ஜுத் வேறு. நீங்கள் காட்டுறதெல்லாம் தஹஜ்ஜுத்துக்கு தான் ஆதாரம் காட்டுறீங்க, அதை இதுக்கு காட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளவு அறிவு கெட்டுத்தனமான வாதம். அப்போ தராவிகானா எங்கே இருந்துச்சப்பா? ஹதீஸில் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம தொழுது காட்டலை, அதை வலியுறுத்தவும் இல்லை. அப்படி ஒரு பேரே இல்லைங்கும் போது அதை இதில் காட்டாதன்னா அப்போ என்ன சிந்தனையில் இவர்கள் இருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பது கூட புரியாமல் என்ன சைத்தானின் மாகையில் உலர்கிறார்கள். எனவே இது பற்றியும் நாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. எப்படி? தஹஜ்ஜுத் வேறு தராவிகா வேறு என்பதற்கு ஆதாரம் இருந்தால் அதை முதலில் ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் நிச்சயமாக இருப்போம். இல்லையே, காட்டுங்கப்பான்னு அவன் 40 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு ஆதாரத்தையும் இதுவரையிலையும் முன் வைக்கல, எந்த ஒரு ஹதீஸ் கிதாப்லையும் இல்லை. எங்கேருந்து இவங்க கொண்டு வந்து காட்டுறது இல்லை. அப்போ தஹஜ்ஜுத் வேறு தராவிகா வேறு என்று வேறுபடுத்தி கூறக்கூடியவர்கள் தராவிகா தொழுகைக்கான ஆதாரத்தை எடுத்து காட்ட வேண்டும். உலகம் அழியும் வரை இத்தகைய ஆதாரத்தை அவர்களால் எடுத்து காட்டவே முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு எந்த செய்தியுமே அல்லாஹ்வின் தூதருடைய ஆதாரபூர்வமான செய்தி நபிமொழிகளில் இல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு ரமலான் மாதத்தில் மேலும் 20 ரக்காயத்துகள் தொழுதார்கள் என்று ஆதாரத்தை காட்டாத வரை, இந்த சுன்னத்து ஜமாத் என்று சொல்லக்கூடிய சுன்னத்தே இல்லாத போலி அறிஞர்கள் அதற்கான ஆதாரத்தை காட்டாத வரை இந்த வாதத்தை அறிவுடையோர் யாரும் ஏற்க மாட்டார்கள். நாங்கள் ரமலான் மாதத்தின் 23ஆம் இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரவின் 1/3 பகுதி வரை தொழுதோம். பின்னர் 25ஆம் இரவில் பாதி வரை தொழுதோம். பின்னர் 27ஆம் இரவில் சஹர் உணவு தவறிவிடுமோ என்று நாங்கள் அஞ்சு கூடும் நிலவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நீட்டினார்கள். அப்படி தொழுதோம் என்று நூமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நசையில் 1588வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இதே கருத்து அபுதாவுதில் 1167, இப்னு மாஜாவில் 1317, அகமது என்ற ஹதீஸ் நூலில் 20450 ஆகிய நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இரவில் தொழ ஆரம்பித்து சஹர் கடைசி வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை தான் தொழுதுனர் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறதா இல்லையா? என்ன இது? எந்த தொழுகை? இந்த 4 பெயர்களை குறிப்பிட்டு சொன்னேன்னா அந்த தொழுகை தான், ஒரே தொழுகை தான், அதுக்கு 4 பெயர்கள், வேறு எந்த ஒரு தொழுகையும் இல்லை. இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தராவிகின்ற அந்த வார்த்தை அப்படி ஒரு தொழுகையும் இதில் இடம்பெறல. அப்படிங்கிறத அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, படித்தவர்களே, பண்பாளர்களே, அல்லாவை அஞ்சக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களே, அமைதியாக சிந்தித்து பாருங்கள். தெளிவான உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அல்லாஹ் உங்களை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் இது போன்ற தீய செயல்களிலிருந்து என்ற நல்லெண்ணத்தில் தான் இதை உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். என் மேலே தவறாக நினைக்காதீங்க, கோவப்படாதீங்க, சிந்தித்து பாருங்கள். அடுத்து இரவு தொழுகையின் நேரம் பற்றிய செய்தியும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். இரவு தொழுகையின் நேரம் குறித்த தவறான கருத்து சிலரிடம் உள்ளதால் தராவிகா தஹஜ்ஜுத் என்று 2 தொழுகைகள் உள்ளதாக அவர்கள் நினைக்கிறார்கள். தூங்கி எழுந்து பாதி இரவுக்கு பின்னர் தொழுவது தஹஜ்ஜுத் தொழுகை என்றும், தூங்குவதற்கு முன் தொழுவது தராவிகா தொழுகை என்றும் எந்தவித ஆதாரமும் இன்றி இவர்களாக கற்பனை செய்து கொண்டு நம்புவது தான் குழப்பத்திற்கு முக்கிய காரணம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தின் 23ஆம் இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரவில் 1/3 பகுதி வரை நாங்கள் தொழுதோம் என்பதை ஏற்கனவே அந்த ஹதீஸில் படித்து காட்டினல, இதையும் கவனத்தில் ஒரு குறிப்பெடுங்க. பின்னர் 25ஆம் இரவில் பாதி இரவு வரை தொழுதோம், இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். பின்னர் 27ஆம் இரவில்
அதுக்கு பிற்பாடு 27வது இரவில் சகர் உணவு தவறிவிடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு என்ன அந்த சகர் பாங்கு சொல்கிறக்கூடிய அளவுக்கு வரலையும் நீட்டியிருக்காங்க. நினைக்கும் அளவுக்கு தொழுதோம் என்று இந்த அறிவிப்பில் வருது. இப்போ இதை சிந்திச்சு பாருங்கள். என்ன இதில் ஏதாவது வேறுபாடு இருக்கா? நேரங்களை மாற்றி மாற்றி தொழுதுருக்காங்க, அவ்வளோதான் இல்லையா? தெளிவாக சிந்திச்சு பாருங்கள். இதை நூமான் பின் பஷீர் அறிவிக்கிறாங்க. நசாயில் 1588 ஹதீஸு ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் அந்த கருத்தை மட்டும் குறிப்பிடுறேன். என்ன சிந்திச்சு பாருங்கள். ஆக ரமலான் மாதத்தில் இசா நேரம் முதல் சுபுகு நேரம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு தொழுகையை தான் தொழுதுள்ளார்கள் என்று மேலே நம்ம படித்து காட்டின அந்த ஹதீஸில் அந்த ஒரு ஹதீஸை இவர்களின் நம்பிக்கை தவறு என்பதற்கு போதுமான சான்றாக அமைந்துள்ளது. மீண்டும் படித்து பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ஆர்டிக்கலை அப்படியே பதிவு செய்கிறேன், படிங்க. அதில் ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. ஓகே, அதை படித்து பார்த்துட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. இரவு தொழுகையை இரவு முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் தொழலாம். இது நம்மளுடைய சாய்ஸு. அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது ஏழுமான டைமாக இருந்துச்சோ, எப்போ தூங்கி எழுந்திரிச்சாங்களோ அவங்க தொழுதுருக்குறாங்க. சரியா? ஆக இசா முடிஞ்சதுலேருந்து சுபுகு வரை என்ன அவரவர் விருப்பத்துக்கு என்ன எது சரி வருமோ, எப்போ தூங்கி எந்திரிக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் தொழுவலாங்கிறது தான் இதோடைய சாராம்சம். சரியா? இதை தவிர வேறு எந்த விளக்கத்தை அவர்கள் சொன்னாலும் நம்பாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசா தொழுதது முதல் ஃபஜர் வரை 11 ரக்காயத்துகள் தொழுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸு முஸ்லீமில் 1216வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்க இரவு தொழுகையை இசாவிலிருந்து சுபுகு வரை தொழலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் போதுமான சான்றாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக சிந்தித்து உணர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய சிறிய தாயாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியுமான மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு தொழுகை எவ்வாறு இருக்கும், எப்படி இருக்கும் என்பதை கண்டுபிடிப்பதற்காக அவர்களுடன் ஒரு இரவு நான் அங்கே தங்கினேன், அவங்க வீட்டில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மனைவியுடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு பின்னர் உறங்கிட்டாங்க. இரவின் கடைசி 3ஆம் பகுதி ஆனதும் எழுந்து அமர்ந்தார்கள். இரவின் கடைசி 3ஆம் பகுதி துவக்கத்தில் என்ன எழுந்து அமர்ந்தார்கள். வானத்தை நோக்கி பார்த்துவிட்டு வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயம் 190வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்தை ஓதினார்கள். ஓதிவிட்டு பின்னர் எழுந்து உழு செய்தார்கள், பல் துவைக்கினார்கள், உழு செய்தார்கள். பின்னர் 11 ரக்காயத்துகள் தொழுதார்கள். அதற்கு பிறகு பின்னர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பாங்கு சொன்னார்கள். அப்போ சுபுஹ் தொழுகைய பாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அப்போ சுபுஹுக்குரிய பாங்கு சொன்னார்கள். அந்த பாங்கு சத்தத்தை கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து 2 ரக்காயத்துகள் தொழுதுவிட்டு புறப்பட்டு பள்ளிக்கு சென்று மக்களுக்கு சுபுகுக்கான அந்த பரலு தொழுகையை தொழுவித்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 7452வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவின் கடைசி நேரத்தில் எழுந்து தொழுதார்கள். இது ஹதீஸுடைய சுருக்கம். இதை அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லீமில் 376வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இது என்ன சொல்லுது இந்த ஹதீஸு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரவின் கடைசி நேரத்தில். பாயிண்ட் 1. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை
தொழுது முடிப்பதற்கும் சுபு தொழுகைக்கு பாங்கு சொல்வதற்கும் சரியாக இருந்தது என்பதையும், இரவின் கடைசி நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுதுள்ளார்கள் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து தெளிவாக நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதி இரவான போது எழுந்து தொழுதார்கள் என்று இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய, ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 183 இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸ் சுருக்கத்தில் என்ன கேட்குறோன்னா, அவர்கள் பாதி இரவான போது எழுந்து தொழுதார்கள். சரியா? இந்த ஹதீஸுடைய ஆதாரம் இருக்கு. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த தொழுகையுடைய ரக்காத்து எண்ணிக்கை பல மாதிரியாக என்ன தொழுதுருக்குறாங்க. சில நேரங்களில் கூடுதலாக, சில நேரங்களில் குறைவாக. இதையும் நாம் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? இதையும் நம்மளுடைய சாய்ஸுக்கு விட்டுருக்குறாங்க. சரியா? சுருக்கமாக சொல்கிறா இருந்தால், ஒத்தப்படையான தொழுகைகள், இரவு தொழுகையில் ஒத்தப்படையான தொழுகை இருக்குது. மொத்தமாக நம்ம தொழுகிறோம், என்ன எனக்கு வேலை இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரக்காயத்து மட்டும் என்ன இசா முடிஞ்சு வித்திராக தொழுது விட்டு போயிடுவாங்க. சில பேர் 3 ரக்காயத்து தொழுவாங்க. சரியா? இப்படி 5 ரக்காயத்து, 4 ரக்காயத்து, 5 ரக்காயத்து என்ன பல மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டியிருக்காங்க அவங்களுடைய வாழ்நாளையில். இதோடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு எது சாத்தியப்படுமோ அதை இதில் எதையாவது ஒன்று எடுத்து தொழ வேண்டியது தான். சரியா? சில நேரங்களில் இப்படி, சில நேரங்களில் அப்படி மாற்றி கூட தொழுதுக்கலாம். ஒரு நாளைக்கு அவசரமாக இருக்குன்னு ஒன்றோட முடிச்சுட்டு போயாச்சு, அடுத்த நாளில் 3 தொழுகிறோம், அடுத்த நாளில் கூடுதலாக தொழுகிறோம், 11 சில நாட்களில் தொழுகிறோம். இந்த வாய்ப்புகள் உள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். அதை தான் இதை சொல்லுது. அதில் முதல்ல 4 + 5 மொத்தம் 9 ரக்காயத்துக்கு சம்மந்தமான செய்தியை பார்ப்போம். அதாவது, எனது சிறிய தாயாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியுமான மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் ஒரு இரவு நான் தங்கினேன். ஏற்கனவே நான் சொன்ன செய்தி தான் இது. இந்த ரக்காயத்துகளுக்காக இதை கொஞ்சம் தெளிவாக பார்க்குறோம். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுது விட்டு தமது இல்லம் வந்தார்கள், தங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். 4 ரக்காயத்துகள் தொழுதார்கள். இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து 4 ரக்காயத்து தொழுதுட்டு பின்னர் படுத்து உறங்கிட்டாங்க. அதன் பிறகு எழுந்து சிறுவன் தூங்கிவிட்டானா என்று கூறி தொழுகைக்காக நின்றார்கள். இந்த இப்னு அப்பாஸ் அவங்கள சிறுவனா, சின்னவராக இருந்தவங்க, அவங்கள அவங்க வீட்டில் தானே தங்கியிருக்காரு. அங்கே மனைவி கிட்ட கேட்குறாங்க, சிறுவன் தூங்கிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மீண்டும் தூக்கத்திலேருந்து எழுந்து மீண்டும் உழுவலாம் செஞ்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, தொழுவோ நிற்கிறாங்க. என்ன பின்னர் எழுந்து சிறுவன் தூங்கிவிட்டானா என்று கேட்டு தொழுகைக்காக நின்றார்கள். நானும் எழுந்து அவர்களின் இடதுபுறமாக நின்றேன். நானும் அவங்க கூட சேர்ந்து தொழுவோன்னு சொல்லிட்டு அவர்களுடைய என்ன இடதுபுறம் இந்த சைடில் நிற்கிறேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய காதை பிடிச்சி என்ன இந்த பக்கம் இழுத்து வலதுபுறத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. எப்படி இந்த மாதிரி லெஃப்டில் நிற்கிறார் அவர், என்ன ரைட்டில் எல்லாம் நிற்கணும் இமாம் பின்பற்றக்கூடியவங்க, அவங்கள இழுத்து ரைட்டில் நிப்பாட்டிக்கிட்டாங்க. இப்போ நான் சிறுவனாக உறங்கிட்டானான்னு கேட்டுட்டு நானும் எழுந்து அவர்கள் இடதுபுறமாக நின்றேன். என்னை தமது வலதுபுறத்திற்கு மாற்றி நிற்க வச்சாங்க. அப்போது 5 ரக்காயத்துகள் தொழுதார்கள். பின்னர் 2 ரக்காயத்துகள் தொழுதார்கள். அவர்களின் அந்த 2 ரக்காய் தொழுதுட்டு அவர்களின் குரட்டை சத்தம் நான் கேட்கும் அளவுக்கு உறங்கினார்கள். பின்னர் ஃபஜர் தொழுகைக்காக புறப்பட்டார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 117, 697 ஆகிய ஹதீஸ்களில் இது இடம்பெற்றிருக்கு. இப்போ தராவியா தொழுகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழுகைங்கிறது இஸ்லாத்தில் இல்லை. இது இவர்களாக சுன்னத் வல் ஜமாத்தார்களாக உருவாக்கிய ஒன்று என்பதை பற்றி நம்ம சொன்னோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத அந்த இரவு தொழுகைக்கு 4 பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறோம். அப்படி இந்த 4 தொழுகைகளில் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மக்களுக்கு ரமலான் மாதத்தில் அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க, யாரையும் கூப்பிடல, பள்ளியில் வந்து தொழுகிறாங்க. எப்போதும் வீட்டில் தொழுகிறவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எதுவும் பிரச்சனையா இல்லை என்னங்கிறது தெரியல, பள்ளி வாசலில் தொழுகிறாங்க. இதெல்லாம் மக்கள் என்னடா அது புதுசாக இருக்குது, ராத்திரியில் என்ன ரமலான் மாதமாச்சு ஏதோ ஸ்பெஷலாக வந்திருக்கோன்னு நினச்சிக்கிட்டு மக்கள்லாம் வந்து ஒன்று கூட்டிட்டாங்க.
என்ன அப்போ அந்த தொழுகையை மக்கள் தொழுதுருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுவுறத்தை பார்த்துட்டு இந்த மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி அடுத்த நாள் கடுமையான கூட்டம் வருது பள்ளிவாசலில். அப்போ அந்த தொழுகையை தொழுது முடிச்சுட்டு என்ன போயிட்டாங்க. அடுத்தது 3ஆவது நாள் இன்னும் பயங்கரமான கூட்டம் வந்து பள்ளி நிரம்பி நிற்கிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவைக்கு வரல. அவங்க தொழுகையை வீட்டிலே தொழுதுட்டு தூங்கிட்டாங்க. அப்போ சுபுவுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தையும் நீங்கள் அதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததையும் எனக்கு தெரியாமல் இல்லை, தெரிஞ்சது தான். ஆனால் இது உங்களுக்கு கடமை ஆகிடுமோ அப்படின்னு நான் அஞ்சுறேன், அதனால தான் நான் வரல. இதை நீங்கள் உங்களை இல்லங்களில் தொழுவுங்க, அதான் சிறந்தது என்று வழிகாட்டினாங்க இல்லையா. அந்த அடிப்படையில் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் அதோட அந்த இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பல மாதிரியும் தொழுகிறாங்க. ஒரு கூட்டமைப்போ எந்த ஒரு தர்த்திப்பும் இல்லை. சிலர் 4 பேர், சில பேர் 10 பேர், சிலர் ஒருத்தர் தனியாக, இப்படி பல மாதிரியும் பள்ளிவாசலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்து பார்க்கும்போது மஸ்ஜித் நபவியில் இப்படி பல கூற்றுகளாக நடக்குது. இது சரியில்லையேன்னு சொல்லி அவங்க கூட ஒரு தோழரோடு தான் வந்தார். அவங்கள நீங்கள் வந்து தொலை வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அந்த 8 ரக்காயத்து + 3 11 ரக்காயத்து அந்த நபி வழி தொழுகையை நீங்கள் இமாமத்தை தொழுவுங்க, இந்த மாதிரி இதாக இருக்கிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஆரம்பித்து வைக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு காலத்தில். அதன் பிறகு தான் இந்த தொழுகை ஜமாத்தாக தொழுவதற்கு அறிமுகம் ஆகிறது. அதுக்கு முன்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்கனவே நான் சொன்னேனே அந்த 3 இரவுகள் அதில் நடந்தது தான், அதன் பிறகு கிடையாது. இப்போ உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் தான் அவங்க உத்தரவின் பேரில் அந்த தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஆரம்பித்து வச்சாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவில் அப்புறம் உமர் ரலியல்லாஹு மட்டும் அதை ஆரம்பித்து வச்சது சரியா அப்படின்னுங்கிற டவுட்டு சில பேருக்கு இருக்கிறது. பல பேரும் கேள்வியாகவும் கேட்டுருக்குறாங்க. இதை பொறுத்த வரலையும் இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 117 697 ஆகிய ஹதீஸ்களை சொன்னல, அதில் என்ன சிறுவன் தூங்கிட்டானா அப்படின்னு கேட்டுவிட்டு தூங்கி எந்திரிச்சு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ செஞ்சுட்டு வந்து திரும்பவும் தொழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொழ ஆரம்பிக்கும் பொழுது அதை இவர் அரைகுறை தூக்கத்தில் இருந்தவர் காதில் கேட்டு எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு இவரும் போய் ஒழு செஞ்சுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடதுபுறத்தில் நின்னார் தொழுவறதுக்காக தக்பீர் கட்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதை பிடிச்சி அப்படியே திருப்பி கொண்டு வந்து வலதுபுறத்தில் நிப்பாட்டி தொழுதாங்க. அப்போ இது இல்லை இதெல்லாம் ஜமாத்தா தொழக்கூடாது அப்படின்னு அவர் விரட்டலை, ஏன்னா கண்டிக்கலை, இழுத்து சரிப்படுத்திக்கிட்டாங்க. 2 பேரும் சேர்த்து தொழுதாங்களா, இது ஜமாத் தொழுவு தானே, ஜமாத்தோடும் தொழுவலான் என்பதற்கு இது ஆதாரம் தானே என்ற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தது தவறில்லை. ஆனாலும் அதை தன்னுடைய இல்லங்களில் அவங்கவுங்க நேரத்துக்கு தக்கவாறு உழைப்பு இருக்குது, வேலை இருக்குது, நோன்பு வச்ச கலைப்புகள் இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆக அவங்கவுங்க விருப்பத்துக்கு தக்கவாறு எப்போ தூங்கி எந்திரிச்சு தொழுகிறாங்களோ அல்ல தொழுதுட்டு தூங்குறாங்களோ அதை பல மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள் என்பதை சரியாக நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதில் எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. இது உங்களுக்கு இடப்பட்ட சாய்ஸ். ரமலான் நேரத்துலேயும் ரமலான் அல்லாத நாட்கள்லேயும் இரவு தொழுகணும், அதை இந்தந்த நேரங்கள்லாம் தொழுது காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் விளங்கி செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக வீட்டில் தொழுகிறாத காட்டிலும் உங்கள் குடும்பத்தார்களோடு சேர்ந்து தொழலாம் இல்லையா, அப்படிங்க கூட தொழலாம் இல்லையா. அதனால் அந்த செய்தியும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதில் கடைசியாக குறிப்பிடப்படும் 2 ரக்காயத் இரவு தொழுகை கணக்கில் அடங்காது என்பது, அதாவது இசாவுக்கு பின்னால் 4 ரக்காயத்துகளும் தொழுதுட்டு தூங்கிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு தூங்கத்திலிருந்து எழுந்து திரும்பவும் கொஞ்சம் நேரம் தூங்கி ரிலாக்ஸ் ஆன பிற்பாடு மீண்டும் வந்துருச்சு ஒழு செஞ்சுட்டு வந்து 5 ரக்காயத்துகளும் தொழுதுருக்காங்க. அதன் பிறகு 2 ரக்காயத்து தொழுகிறாங்க. ஆக மொத்தம் 11 ரக்காயத்துகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததாக இந்த 117 புகாரில் 117 697 ஆகிய ஹதீஸுகள் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. இதில் கடைசியாக குறிப்பிடப்படும் 2 ரக்காயத்து இரவு தொழுகை கணக்கில் அடங்காது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும்.
அது அந்த ஒத்தப்படையான தொழுகையில் வராது. ஏன்னு கேட்டால் 2 காரணங்களின் அடிப்படையில் நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, இரவு தொழுகையில் கடைசியாக வித்திர் தொழுகையை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 472, 998 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. வித்திரு தொழுகை என்பது ஒற்றைப்படையாக தொழும் தொழுகையாகும் என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். அந்த மேற்சொன்ன இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 ரக்காத்துகள் தொழுவதாக கூறப்பட்டுள்ளதை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, 4 ரக்காயத்து தொழுதுட்டு தூங்கிட்டாங்க. பிறகு தூங்கி எழுந்திரிச்சு 5 ரக்காயத்து தொழுதாங்களே, அதுதான் வித்திரு. அந்த 9 ரக்காயத்து அதில் வருது. ஓகே, அடுத்து 2 ரக்காயத்து தொழுது என்னன்னு கேட்டால், எனவே அது வித்திரு தொழுகை தவிர வேறில்லை. வித்திரு தான் கடைசி தொழுகை என்றால் அதன் பிறகு தொழுத 2 ரக்காயத்துகள் இரவு தொழுகையாக இருக்காது என்பதில் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். தொழுகையில் கடைசி தொழுகை வித்திரு தானே, அப்போ 5 ரக்காயத்து தொழுதுட்டாங்க, வித்திரு தொழுவது முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு ஃபஜர் தொழுகையின் முன் சுன்னத்தாக தான் இது இருக்க முடியும் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அவங்க அறிவிக்கக்குள்ள என்ன சொன்னாங்க, பிலாலோடைய பாங்கு சத்தம் கேட்குற வரலையும் தொழுவாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. அதனால் அந்த பாங்கு சத்தம் கேட்ட பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, 2 ரக்காயத்து தொழுதுருக்காங்கன்னு நம்ம விளங்கி கொள்ளணும். அது சுபுகுடைய முன் சுன்னத்து. பள்ளிவாசலுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக ஃபர்ல தான் தொழுவாங்க, வீட்லேயே தான் முன் சுன்னத்து தொழுதுட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜருடைய முன் சுன்னத்தை விட்டதே இல்லை என்று பல ஹதீஸ்கள் இருப்பதால் இந்த 2 ரக்காயத் ஃபஜருடைய முன் சுன்னத்தாகத்தான் இருக்க முடியும் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையாக நம்ம அதை புரிந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜருடைய பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையே 2 ரக்காயத் தொழுவதை அவங்க அறவே விட்டதே இல்லை, தொடர்ந்து எல்லா தொழுகைகளிலும் தொழுவாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1159, 1182, 1163 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜருடைய முன் சுன்னத்து தொழுது விட்டு சற்று நேரம் தூங்குவார்கள், அதன் பின்னர் ஃபஜர் தொழு வைக்க செல்வார்கள் என்று பல்வேறு ஹதீஸ்களில் தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது. ஃபஜர் நேரம் தெளிவாக பாங்கு சொல்பவர்கள் ஃபஜருடைய பாங்கு சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து ஃபஜருக்கு முன் சுருக்கமாக 2 ரக்காயத் தொழுவார்கள். பின்னர் இகாமத் சொல்வதற்காக பாங்கு சொல்பவர்களாக வரும் வரை அல்லது பக்கம் சாய்ந்து படுத்துக்கொள்வார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 626, 994, 1123, 1160, 6310 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றது. எனவே மேற்கண்ட ஹதீஸில் கூறப்படும் 2 ரக்காயத்துகள் ஃபஜரின் முன் சுன்னத்து தான் என்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையாக 4 ரக்காயத்துகளும் 5 ரக்காயத்துகளும் தொழுதுள்ளார்கள் என்பது இந்த செய்தியின் மூலம் நமக்கு தெரிய வருது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பின் 2 ரக்காயத்துகள் தொழுவார்கள் என்று புகாரில் 937, 1169 ஆகிய ஹதீஸ்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த 2 ரக்காயத்துகளை வீட்டில் தான் தொழுவார்கள் என்று புகாரில் 1173, 1181 ஆகிய ஹதீஸ்களிலும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் வீட்டிற்கு வந்தவுடன் 4 ரக்காயத்துகள் தொழுதார்கள் என்று மேற்கண்ட ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது இஷாவுக்கு பின்னால் சுன்னத்தை அவர்கள் தொழாமல் 4 ரக்காயத்துகள் தொழுதார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே மேற்கண்ட நபிமொழியை நடைமுறைப்படுத்த விரும்புவோர் இஷாவின் பின் சுன்னத்து 2 ரக்காயத் தொழாமல் அதற்கு பதிலாக 4 ரக்காயத்து மட்டும் தொழுதுவிட்டு தூங்கி எழுந்து 5 ரக்காயத்துகள் வித்திரு தொழுதாலும் போதும். இது நபி வழி. இவ்வாறு செய்பவர் தஹஜ்ஜுத் எனும் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டார் என்பதுதான் நபி வழி. இதுவும் நபி வழிதான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக இதுவே 44 நிமிஷத்தை தாண்டிடுச்சு. என்ன இது சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன், மீண்டும் மீண்டும் கேளுங்க. தெளிவாக இதை ஆர்டிக்கலும் பதிவு செஞ்சுருக்கேன், படிங்க. தெளிவாக உணர்ந்து அல்லாவை பின்பற்றி அல்லாவுடைய ரசூலை பின்பற்றி சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதில் அக்கறை செலுத்துங்க. அல்லாஹ் அதுக்கு உதவி புரிவான். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.